ஸோ நம்ம கோபிச்செட்டிப்பாளையத்தில் எந்த ஒரு பிளேஸ் நம்ம போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொட்டிப்பாலம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் போக போகிறோம். ரீசெண்ட் டைமில் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ்ன்னே சொல்லலாம். ஆனால் அந்த ஃபேமஸான பிளேஸில் போய் எல்லாருமே வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்க தோட்டம் அது பார்த்தீங்கன்னா வந்து 2 தோட்டத்துக்கு நடுவில் அந்த ஒரு தொட்டிப்பாலம் இருக்குங்க. 2 தோட்டத்துக்கு நடுவில் அந்த தொட்டிப்பாலம் இருக்கிறங்காட்டி வந்துட்டு நிறைய பேர் வந்து அந்த தோட்டத்தை வந்து நாசம் பண்ணுறதும் அந்த இலையை வெட்டுறதும் அங்கேயே சமைச்சு சாப்பிட்றதும் அப்புறம் ட்ரிங்க் பண்ணிட்டு பாட்டில் அங்கேயே போட்டுட்டு உடைக்கிறதோ அந்த இடத்தவே வந்து ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. அப்புறம் தண்ணிக்குள்ள குளிக்கிறவங்கள அந்த இடத்துல எல்லாம் பாட்டில் உள்ள போட்டு அடிக்கிறதும். நான் என்ன சொல்றேன்னா குளிக்கதான் நம்ம போறோம். ஏன்னா அந்த பிளேஸ் வந்துங்க எல்லாத்துக்கும் அந்த பிளேஸ்ல போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா அந்த பிளேஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அளவுக்கு ஆழமும் இல்லை. ஓகேங்களா? அப்படிங்கும் போது வந்து அந்த பிளேஸை போய் நாசம் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க யூஸ் பண்ணிக்குவீங்க இப்போதைக்கு நாசம் பண்ணி, அடுத்தடுத்து வர்றவங்க வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போகுது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போகும்போது அங்க விடுவாங்களா விட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு இதுலயே தான் நம்ம போறோம். ஏன்னா வந்து அந்த பிளேஸ் இத்தனை பேர் நாசம் பண்ணியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது நம்மள எல்லாம் விடுவாங்களா அப்படின்னு அந்த ஒரு ஒரு டபுள் மைண்ட்லயே நம்ம போறோம். ஆனா எனக்கும் ஆசையா தாங்க இருக்கு அந்த பிளேஸ் பார்த்து எப்படா அந்த பிளேஸுக்கு போவோம், எப்படா குளிப்போம், நம்மளும் வீடியோஸ் போடணும் அப்படின்ட்டு தான் எனக்கும் ஆசை. மற்றவங்க பண்ற சின்ன சின்ன தப்புனால அது எவ்வளவு பேத்துக்கு வந்து பாதிக்குதுன்னு தெரியுங்களா?